Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 9ல Intrinsic Semiconductors பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சாலிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பேண்ட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அந்த 2 பேண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒன்று வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். இது 2 வச்சு தான் நம்ம வந்து அதை 3 டைப்ஸாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கு இருக்கப்பட்ட அந்த கேப்ஸை வச்சு, எனர்ஜி கேப்ஸை வச்சு சொல்லுவோம். அதாவது மெட்டலாக இருக்கப்ப அதுக்கு வந்து கண்டக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும், அப்போ ரெசிஸ்டிவிட்டிங்கிறப்ப லோவாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கு ஏற்பட்ட அந்த எனர்ஜி கேப்புங்கிறது என்னவா இருக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 0வாக இருக்கும். அதாவது கண்டக்ஷன் பேண்டும் பேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆகிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இன்சுலேட்டரில் எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட எனர்ஜி கேப்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஹையாக இருந்துச்சு, அதாவது 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு. அப்போ எனர்ஜி கேப் வந்து லார்ஜாக இருந்துச்சு, அதனால் கண்டக்ஷனுங்கிறது கிடையாது. இப்போ வெரி ஹை ரெசிஸ்டன்ஸுங்கிறது இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர்ஸ். இப்போ செமிகண்டக்டர்ஸ்க்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி கேப் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாக இருக்கும் செமிகண்டக்டர். அப்போ இது வந்து கண்டக்டிவிட்டின்னு பார்க்குறப்ப மாட்ரேட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலேட்டரை கம்பேர் பண்ணுறப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாகவும், அதுவே வந்து மெட்டல் அதாவது கண்டக்டரை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருந்துச்சு. அதுவே வந்து நம்ம வந்து கண்டக்டிவிட்டின்னு பார்க்குறப்ப இன்சுலேட்டரை கம்பேர் பண்ணுறப்ப கண்டக்டிவிட்டி வந்து ஹையாகவும், அதுவே வந்து நம்ம கண்டக்டரை கம்பேர் பண்ணுறப்ப கண்டக்டிவிட்டி வந்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்த டாபிக்கு. இன்றைக்கி இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். நமக்கு செமிகண்டக்டர்ஸில் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்ங்கிறது 2 டைப்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், அதாவது அந்த எலமெண்ட்டை வச்சு அதை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று எலமெண்டல் செமிகண்டக்டர்ஸ், ஒன்று காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் சொல்லி பிரிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அதோட மெயினான டைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப இன்ட்ரின்சிக்கும் எக்ஸ்ட்ரின்சிக்ஸ் தான் செமிகண்டக்டர்ஸில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸு. அதில் இது இன்ட்ரின்சிக்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், செமிகண்டக்டரோட பியூரஸ்ட் ஃபார்ம் தான் என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் இருக்கும். அதில் சம் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். காமனாக இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம், இது 2மே வந்து செமிகண்டக்டர்ஸ் வரும். பியூரஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் சொல்லுவோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கானுக்கான அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், 2ஓட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருமே எது மாதிரிக்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப டைமண்ட் லைக், அதாவது லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரிக்கே இருக்கும். இது 2க்குமே சிலிக்கானுக்கும் ஜெர்மானிக்கும் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்ப லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர், டைமண்ட் மாதிரிக்கே நமக்கு லாட்டிஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது இருக்கும் 2க்குமே. நெக்ஸ்ட்டு இந்த கிறிஸ்டலில், அதாவது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸ், அதாவது ஈச் ஆட்டம்ஸுமே நியர், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 ஆட்டம்ஸ் கூட என்ன ஆகிருக்கும் அப்படின்னா வந்து சரௌண்டட் ஆகியிருக்கும். இதுதான் அந்த இதுக்கான ஸ்ட்ரக்சர். அதாவது கிறிஸ்டலுங்கிறப்ப நமக்கு இப்படி தானே இருக்கும். அப்போ இது வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரு. இதுக்கு இடைப்பட்ட அந்த பேண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கோவலன் பாண்டு. இது ஜெர்மானியம் சிலிக்கான்ஸ்க்கு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு எல்லாமே கோவலன் பாண்டாவில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஈச் இந்த சிலிக்கான் அது ஜெர்மானி, இந்த இதுக்கான ஆட்டம்ஸ் என்ன இருக்குன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ங்கிறது இருக்கும். அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 ஆட்டம்ஸ் கூட நமக்கு என்ன ஆயிருக்கும்னா ஜாயிண்ட் ஆகி நம்ம கோவலன் பேண்ட்ஸை கொடுத்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போ ஜெர்மானியத்துக்கும் சிலிக்கானுக்கும் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த கோவலன் பாண்டுக்கான ஃபார்மேஷன்ஸ், எப்படி கோவலன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப அதாவது கிறிஸ்டலில் ஒவ்வொரு ஆட்டம்ஸும் ஷேர்டு வித்து 1 வேலன்ஸ் எலக்ட்ரான் வித்து, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 நைபர்ஸ்க்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு வேலன்ஸ், ஏன்னா ஒருவருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஜெர்மானியத்துக்கும் சிலிக்கானுக்கும் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ங்கிறது இருக்கும். அப்போ 4 இருக்குது. அப்போ 4 இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 ஆட்டம்ஸ்க்கும் ஒரு இது எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணும். அதாவது 4 எலக்ட்ரானே என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க 4 ஆட்டம்ஸ்க்கு நமக்கு என்ன பண்ணுன்னா ஷேர் பண்ணுது. இப்போ இதுலேருந்து 4 இருக்குது,
அப்போ 4 என்ன பண்ணுது, இங்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி இங்கே ஒன்று ஷேர் பண்ணுன்னு வச்சுக்கோம் இந்த அட்டம்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது இங்கே ஒன்று, அதே மாதிரி ஆப்போசிட் ஒன்று, இந்த 4 சைடுமே என்ன பண்ணணும், இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய 4க்குமே வந்து ஷேர் பண்ணுது. ஏன் அப்படி இங்கே பார்க்குறப்ப இங்கே 2 வருது அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு இதுவுமே அப்போ இது 4 ஷேர் பண்ணிடுச்சு. அப்போ இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா 4 ஷேர் பண்ணுமா. அப்போ 4 ஷேர் பண்ணுறப்ப இதுக்கு 4, அப்போ இது ரெண்டும் இது ஒரு 4 ஷேர் பண்ணி இது மாதிரி இதுவும் 4 ஷேர் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆனது அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆனது. இந்த பாண்டிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இது வந்து இந்த எலக்ட்ரானுமே வந்து பாண்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான், இங்கே இருக்கக்கூடிய 4 வேலன்ஸ் எலக்ட்ரானுமே நமக்கு தான் அந்த பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அது வந்து பாண்டிங் எலக்ட்ரான், பாண்டிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். இந்த இதெல்லாமே என்னென்னு சொல்லுவோம்னா கோவலன்ட் பாண்டுன்னு சொல்கிறோம். அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரானும் வந்து ஷேர் பண்ணி நமக்கு கோவலன்ட் பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இப்படி எலக்ட்ரான் ஷேர் பண்ணுற மூலயமா நமக்கு வந்து என்ன கோவலன்ட் பாண்டுங்கிறது ஃபார்ம் ஆயிரும். இப்படி வந்து ஷேர் பண்ணக்கூடிய அந்த பேர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆட்டம்ஸ்க்கு இடையே வந்து ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து ஹோல்டிங் டூகெதராக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஆட்டம்ஸ்க்கு இடையில வந்து எலக்ட்ரான் ஷேர் பண்ணி அந்த கோவலன்ட் பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் அது வந்து லோ டெம்பரேச்சரில், அதாவது லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர், அதாவது லோ டெம்பரேச்சர் இருக்கிறப்ப எல்லா கோவலன்ஸ் பாண்டுமே என்னவா இருக்கும்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த ஒரு பிரேக்கேஜும் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது லோ டெம்பரேச்சர், அதாவது ஆல் பாண்ட்ஸ் ஆர் இன்ட்ராக்டில் இருக்கும். அப்போ எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான், இங்கே பாருங்கள் எல்லாமே என்ன இருக்குன்னா இன்ட்ராக்ஷனில் இருக்குது, எல்லாமே வந்து பாண்டிங்கில் தான் இருக்குது. எதுவுமே வந்து இங்கே ஃப்ரீயாக இல்லை, எலக்ட்ரான் எந்த எலக்ட்ரானுமே ஃப்ரீயாக இல்லை. எப்போ லோ டெம்பரேச்சரில் எந்த ஒரு எலக்ட்ரானும் ஃப்ரீயாகவே கிடையாது, எல்லாமே வந்து இன்ட்ராக்ஷனில் இருக்குது. இப்போ வந்து ஜென்ரேஷனாக ஃப்ரீ எலக்ட்ரான் ஹோல்ஸுங்கிறது எப்படி ஜென்ரேட் ஆகும்னு பார்க்குறப்ப அப்போ நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணோம். அப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப தெர்மல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தெர்மல் எனர்ஜிங்க இருக்கும். அந்த தெர்மல் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த கோவலன்ட் பாண்டை வந்து பிரேக் பண்ணும். அந்த இருக்கக்கூடிய அந்த கோவலன்ட் பாண்டை வந்து பிரேக் பண்ணி எலக்ட்ரானை என்ன பண்ணுன்னா ஃப்ரீ பண்ணிவிடும். எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ பண்ணும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அந்த கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து எலக்ட்ரான் ஃப்ரீ ஆகுது. அந்த ஃப்ரீ பண்ணுற எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு இடத்துலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்துச்சு, இப்படி எல்லாமே நமக்கு வந்து க்ரியேட் பண்ணிருந்துச்சா, கோவலன்ட் பாண்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம், அப்போ வந்து அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப இங்கே இருக்குது, இங்கே எல்லாமே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சா, அப்போ இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. டெம்பரேச்சர் இது பண்ணுற பிரேக் ஆகுறப்ப இந்த எலக்ட்ரான் என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட், ஃப்ரீயாக தானே இருக்கப்போ அந்த பிரேக் ஆகுறப்ப அந்த எலக்ட்ரான் ஃப்ரீயாக அதாவது மூவ் ஆகும். மூவ் ஆகுறப்ப இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது இருந்தக்கூடிய அந்த பிளேஸ் வந்து என்ன ஆகும்னா ஃப்ரீ ஆகும், அதாவது வேக்கன்சியாக இருக்கும். அந்த வேக்கன்சி தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஹோலா, அதாவது எலக்ட்ரான் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். அந்த வேக்கன்சி தான் வந்து ஹோல்னு சொல்கிறோம். வித் அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது இருக்கும், எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஹோலுக்கு. அப்போ இந்த ஹோல் வந்து எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு வந்து மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் மாதிரி நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது மூவ் ஆகுற மாதிரி நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அதே சமயம் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு கண்டக்ஷன் எலக்ட்ரான் மாதிரி நமக்கு பிஹேவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு யூக்லிபிரியம் இன் இன்டென்சிவ் செமிகண்டக்டர். இன்டென்சிவ் செமிகண்டக்டரோட யூக்லிபிரியம்ஸ். யூக்லிபிரியம் பார்க்குறப்ப ஒரு இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ஸில் எலக்ட்ரானும் ஹோலோட கவுண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் வந்து யூக்லிபிரியமாக இருக்கும். இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ஸ்னால எலக்ட்ரான் ஈக்குவல் டு ஹோல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா வந்து இன்டென்சிவ் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். அதாவது இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரானும் ஹோலும் வந்து அதோட யூக்லிபிரியம்னால ரெண்டுமே சமமாக இருக்கும். எலக்ட்ரானும் ஹோலும் சமமாக இருக்கும் எங்கள் இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ஸில். இது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானோட கவுண்டிங், இது வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸோட கவுண்டிங். அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். எதில் அப்படின்னு பார்க்குறப்ப
இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அதாவது இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன்ஸில் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுக்கான இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு பார்க்குறப்ப NE = N, H = Ni, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் = நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் = இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன்னு சொல்லுவோம். அப்போ இது ஈக்குலிபிரியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மோஷன் ஆஃப் ஹோல்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மூமெண்ட் ஆஃப் ஹோல் கேன் பி விசுவலைஸ்டு as the electron from, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லுவோம், ஹோல் வந்து எப்படி மூமெண்ட்டில் இருக்குங்கிறத எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். அந்த வேக்கன்சி தான் ஹோல்னு சொல்லுவோம். ஒரு ஜம்ப் ஆகுறப்ப எலக்ட்ரான், அதாவது ஒரு கோவலன்ட் பாண்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது ஜம்ப் ஆகுறப்போ ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். அப்போ தான் வந்து அந்த தான் ஹோலோட மூமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து 2 சைட்னு எடுத்துக்கிறோம். சைட் 1 சைட் 2ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோமே. இதை வந்து ஒரு சைட்டாகவும் இது ஒரு சைட்டாகவும் நம்ம இது ஒரு சைட்டு இது ஒரு சைட்டாக நம்ம வந்து 2 சைட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து நமக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே வந்து தெர்மல் எக்ஸிடேஷன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து இங்கே ஜம்ப் ஆகி போயிடுது. ஃப்ரீ எலக்ட்ரான் நமக்கு போனதுனால இங்கே என்ன இருக்குன்னா ஒரு வேக்கன்சி வந்து கிரியேட் ஆகிருக்கும். அப்போ இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம சப்போஸ் இதோட நீங்கள் ஒரு சைட்டு இது ஒரு செகண்ட் சைட்டாவோட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே எடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேகன்சி, இங்கே தெர்மல் எக்ஸிடேஷனால் ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ இங்கே வந்து கிரியேட் ஆகிறது வந்து ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஹோல்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அப்போ இதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தெர்மல் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுற தெர்மல் எக்ஸிடேஷன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து மூவ்மெண்ட் ஆகி இங்கே போயிடுது, இங்கே இருக்கக்கூடிய ஹோலுக்கு போயிடும். அப்போ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து சைட் 2ல் ஹோலுங்கிறது கிரியேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு சைட் 1ல் வந்து ஹோல் கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த சைட் 2 இங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எலக்ட்ரான் அங்கே போனதுனால இங்கே ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே ஒரு வேக்கன்சி இருக்குமா, இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஹோல் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சப்போஸ் இங்கேருந்து எலக்ட்ரானோட என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே மூமெண்ட் ஆகலாம். அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் வச்சு அப்படின்னா இங்கே ஹோல் கிரியேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுது, ஹோல் வந்து இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல ஹோல் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, மூமெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹோல் வந்து மூவ் ஆகாது. அது வந்து நமக்கு ஒரு கற்பனையாக தான், அதாவது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு கற்பனை தான். ஆனால் எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். ஹோலும் வந்து என்ன பண்ணுது, இந்த பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால தான் அது வந்து மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ அது ஒரு மூமெண்ட்டுங்கிறது இருக்கும். என்ன மூமெண்ட் அப்படின்னா ஒரு அப்பியரண்ட் மோஷனுங்கிறது இருக்கும் ஹோலுக்கு, அதாவது ஒரு கற்பனையான மோஷனுங்கிறது இருக்கும். அதாங்க என்ன சொல்கிறோம்னா இம்பார்ட்டண்ட்டில் ஃப்ரீ எலக்ட்ரான் ஜென்ரேட், அதாவது இனிஷியலாக இந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகிறது மூலமாக நமக்கு என்ன கிரியேட் பண்ணணும்னா எலக்ட்ரான் கரண்ட். அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணுறது மூலமாக நமக்கு கிரியேட் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரான் கரண்ட். அதுவே வந்து அந்த அப்பியரன் மோஷன், இந்த ஹோல் மூவ் ஆகுது அதோட அப்பியரன் மோஷன் மூலயமா நமக்கு என்ன கிரியேட் ஆகும், என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஹோல் கரண்ட். எலக்ட்ரான் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது வந்து எலக்ட்ரான் கரண்ட்டும், ஹோல்ஸ் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது வந்து ஹோல் கரண்ட். அந்த ஹோலோட அப்பியரன் மோஷன் மூலியமாக நமக்கு வந்து ஹோல் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுலேருந்து என்ன சொல்லலாம், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட். அப்போ ஹோலும் கரண்ட்டை கிரியேட் பண்ணுது, அதே மாதிரிக்கு எலக்ட்ரான் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரண்ட்டை கிரியேட் பண்ணுது. அப்போ அது ரெண்டுமே சேர்த்தா தான் நம்ம என்ன சொல்ல முடியும், டோட்டல் கரண்ட். ஏன்னா நமக்கு வந்து ஹோல் எந்த ஒரு கரண்ட்டுமே நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஹோல் கரண்ட்டை சேர்க்க முடியாது. ஆனால் அங்கே என்ன பண்ணுது, அந்த அப்பியரண்ட் மோஷன் ஆஃப் ஹோல்ஸோட அப்பியரண்ட் மோஷன் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஹோல் கரண்ட்டை கிரியேட் பண்ணுது. அது மாதிரி எதுவுமே ரெண்டுமே கிரியேட் பண்ணுறதுனால அப்போ அது டோட்டல் கரண்ட்னு பார்க்குறப்ப இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான் கரண்ட் ப்ளஸ் ஹோல் கரண்ட் ரெண்டு கரண்ட்டுமே சேர்ந்தது தான் வந்து டோட்டல் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோட ஜென்ரேஷன் அண்டு ரீகாம்பினேஷன்ஸு. ஜென்ரேஷன் பார்க்குறப்ப எப்படின்னா ஒரு தெர்மல் எக்ஸிடேஷனால எலக்ட்ரானும் ஹோலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக நமக்கு ஜென்ரேட் ஆகுது, ஃப்ரீ எலக்ட்ரானும் ஹோல்ஸும். ஏன்னா நம்மளால் ஒரு பாண்டிங்கில் கோவலன்ட் பாண்டில் இருக்கலாம், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே வந்து கோவலன்ட் பாண்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப தெர்மல் எக்ஸிடேஷன் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரீ எலக்ட்ரானும்
ஹோல்ஸும் நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ரீகாம்பினேஷன்ஸ் எப்படி அக்யூர் ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து அந்த ஹோல்குள்ளே வந்து மோதுறது மூலியம், அந்த எலக்ட்ரான் வந்து ஹோலில் போய் நமக்கு வந்து மோதுறது மூலியமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரீகாம்பினேஷன் மறுபடியும் வந்து நமக்கு அக்யூர் ஆகும். இது வந்து நமக்கு எதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த ஈக்குலிபிரியம். ஏன்னா ஒரு பிளேஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒரு பிளேஸை போய் நமக்கு என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணுறதுனால நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிடுது. இதுதான் ரீகாம்பினேஷன். நெக்ஸ்ட்டு எனர்ஜி பேண்ட் ரெப்ரசன்டேஷன். இதை வச்சு நம்ம எனர்ஜி பேண்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப, அட் 0 கெல்வினில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா வந்து இன்சுலேட்டர் மாய்க்க. அப்போ இப்படியோட கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. அட் 0 கெல்வினில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இன்சுலேட்டர் மாய்க்க பிஹேவ் பண்ணும். ஏன்னா அங்கே ஒரு எந்த ஒரு நமக்கு என்ன பண்ணுது, கோவலன்ட் பாண்ட் எந்த ஒரு பிரேக்கேஜுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணாது, அது வந்து ஒரு கண்டக்ஷன் ப்ராசஸ்லேயே நமக்கு எந்த ஒரு கரண்ட்டுமே அங்கே ப்ரொடியூஸ் ஆகினா அது அப்படியே தான் இருக்குது, ஒரு ஃபிக்ஸ்டாக தான் நமக்கு இருக்கிறனால எந்த ஒரு கரண்ட்டுமே நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆக போகிறதில்ல. அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா இன்சுலேட்டர் மாய்க்க இருக்குது. அதாவது அட் 0 கெல்வினில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இன்சுலேட்டர். அதாவது இது என்ன இருக்கும், இங்கே வந்து வேலன்ஸ் பேண்டு, மேலே இருக்கக்கூடியது கண்டக்ஷன் பேண்டுங்கிறது இருக்குது. அப்போ அது 0 கெல்வினில் இது என்னவா இருக்கும்னா கண்டக்ஷன் பேண்ட் வந்து கம்ப்ளீட்லி எம்ப்டியாக இருக்கனால தான் என்ன பண்ணுது, இன்சுலேட்டர் மாய்க்க இருக்குது. இது என்ன அப்படின்னா வந்து T=0 கெல்வினில். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். அதாவது 0 கெல்வினுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தெர்மல் எனர்ஜினால எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் ஆகும். அதாவது இங்கே இருக்கும் இது என்ன டெம்பரேச்சர் ரைஸ், இது நார்மலாக இருக்கப்போ கண்டக்ஷன் பேண்டில் எதுவுமே இல்லாதனால அது இன்சுலேட்டர் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகுது. அதுவே வந்து டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறப்ப அதோட தெர்மல் எனர்ஜினால இங்கே இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து சம் எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுது. போன மூலயமா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதனால இந்த கண்டக்ஷன் பேண்டில் உள்ளக்கூடிய இங்கேருந்து எலக்ட்ரான் என்ன போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. இந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே ஹோல்ஸுங்கிறது வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா இங்கேருந்து போயிடுச்சு, என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எலக்ட்ரான் அங்கே போனது பிறகு இங்கே என்ன இருக்கும், ஹோலுங்கிறது கிரியேட் ஆகும். இங்கே எவ்வளோ எலக்ட்ரான், அப்போ இங்கே வந்து 4 எலக்ட்ரான் போயிருக்கு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 4 ஹோல்ஸுங்கிறது கிரியேட் ஆகும். அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப அங்கே போகுது, இப்போ இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், வேலன்ஸ் பேண்ட் வந்து பார்ஷியலி எம்டியாக இருக்குது. வேலன்ஸ் பேண்ட் வந்து பார்ஷியலாக எம்டியாக இருக்குன்னா அது ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா கண்டக்ஷன் பேண்ட் பார்ஷியலி ஃபுல்லாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறேன் எனர்ஜி பேண்ட் ரெப்ரசன்டேஷன். 0 கெல்வினில் இன்சுலேட்டர் மாய்க்கியும் அட்டு 0 கெல்வினுக்கு அபோவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் போகிறப்ப அது வந்து செமிகண்டக்டர்ஸ் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம் இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா வந்து சேம் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்தோம்ல, இந்த இமேஜ்லேயே பார்க்குறப்ப நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா இது சிலிக்கான், அது கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம் இது எல்லாத்துக்குமே என்னென்னா சேம் இதே ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தான், லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது 3க்குமே வந்து லாட்டிஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஆனால் கார்பன் மட்டும் ஏன் வந்து இன்சுலேட்டராக இருக்குங்கிறத நமக்கு வந்து கொஸ்டின். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கார்பனோட ஸ்ட்ரக்சர் தான் டைமண்ட் இது எல்லாமே வரும். பட் அதில் வந்து கிராஃபைட் மட்டும்தான் வந்து கண்டக்ஷனுங்கிறது, அதாவது கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுங்கிறது பார்த்துருந்தோம். மற்றபடி எல்லாமே வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரிக்கே ஒர்க் ஆகும். இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா சேம் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் தான், சிலிக்கானுக்கும் ஜெர்மானியம் அண்ட் வந்து கார்பனுக்கு 3மே சேம் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோம். சேம் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தாலுமே ஏன் வந்து இது மட்டும் இன்சுலேட்டராக இருக்குது, கார்பன் மட்டும் இன்சுலேட்டரும் ஜெர்மானியம் சிலிக்கான் வந்து ஒரு இன்ட்ரின்சிக் அதாவது செமிகண்டக்டராக இருக்குங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரானுமே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து செகண்டு அண்ட் தேர்டு 4th ஆர்பிட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இருக்கும். 4 எலக்ட்ரான் தான் நினச்சி இந்த பாண்டிங் எலக்ட்ரானில் இருக்கக்கூடியது 4 தான் பாண்டிங் எலக்ட்ரான் இருக்கும். அந்த பாண்டிங் எலக்ட்ரான் என்ன பண்ணுறது, செகண்டு அண்டு தேர்டு 4th ஆர்பிட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்க்கு இடையே வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கும். அதாவது நியூக்ளியஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப
இந்த எலக்ட்ரானை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி, அதாவது இந்த அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அது டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ நமக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு எலக்ட்ரானை ஃப்ரீ பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த அயனைசேஷன் எனர்ஜி, அதுதான் வந்து இஜிங்கிறது. சரி, இஜிங்கிறது எனர்ஜி கேப்பில் சொல்லுவோம். அதாவது நமக்கு ஒரு எலக்ட்ரானை ஃப்ரீ பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் அப்போ இதில் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா கார்பனுக்கான எனர்ஜி கேப் வந்து ஹையாகவும், அதை விட சிலிக்கானு கம்மியாகவும், அதை விட வந்து ஜெர்மானியத்துக்கு என்னவா இருக்குது அப்படின்னா வந்து எனர்ஜி கேப்புங்கிறது கம்மியாக இருக்குது. இதான் வந்து இதுக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கேப்புக்கான சீரீஸு. இப்போ இதில் பார்க்குறப்ப இதோட உங்களுக்கு கேட்கலாம், அதாவது கார்பனோட எனர்ஜி கேப் வந்து எவ்வளோ, இதே ஆப்ஷன் இப்படியே போய் கொடுத்துறோம். எப்படி அப்படின்னா இதில் வந்து எங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீடு எப்படி கொடுக்கலாம், எனர்ஜி கேப் ஆஃப் சிலிக்கான் வந்து ஹையாகவும், அதுக்கப்புறம் வந்து ஜெர்மானியத்தை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கார்பன் இப்படி மாற்றி கொடுக்கலாம். அது இல்லாட்டி இடையில அப்படி கூட நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்து கூட கேட்கலாம். அப்போ கார்பனுக்கு தான் இருக்கிறதுலேயே அதிகம். அதனால தான் என்ன இருக்குது அப்படின்னா வந்து கண்டக்ஷனுக்கு தேவையான, அதாவது கண்டக்ஷன் பேண்டுக்கு என்ன பண்ண முடியலை அப்படின்னா எனர்ஜி கேப்ஸ் அதிகம், அதாவது இதை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு வந்து என்ன இருக்குது, எனர்ஜி கேப்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால ஒரு நார்மலான டெம்பரேச்சர் என்ன பண்ண முடியலை அப்படின்னா வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியலை. அதனால தான் என்ன இருக்குன்னா இது வந்து இன்சுலேட்டர் மாதிரிக்கு நமக்கு ஒர்க் ஆகுது. எனர்ஜி கேப் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ இது என்ன பண்ணுது, இன்சுலேட்டர் மாதிரிக்கு நமக்கு ஒர்க் ஆகுது. நெக்லிஜிபிள் ஸ்மாலின், அதாவது இதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து என்னவா இருக்குது, கார்பனை கம்பேர் பண்ணுறையில் சிலிக்கானுக்கும் ஜெர்மானியத்துக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இன்சுலேட்டர் மாதிரிக்கு நமக்கு ஒர்க் ஆகுது. அப்போ இதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஏன் இது மட்டும் நமக்கு இன்சுலேட்டாக இருக்குன்னா அதுக்கான எனர்ஜி கேப் வந்து அதிகமாக இருக்குது, இது ரெண்டுக்கான எனர்ஜி கேப் வந்து கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் இதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து அசேஷன் ரீசனிங் டைப் கொஸ்டின். இப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் நம்ம பார்த்தோமா, அப்போ இது ஈக்குலிபிரியமாக இருக்கும். ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, ஹோல்ஸ் இது ரெண்டுமே சமமாக இருக்கனால இது என்னவாக இருக்கும், அப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கும். அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்ங்கிறது கரெக்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ என்ன பார்த்துருந்தோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவல் டு இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் சொல்லலாம். அது வந்து யூக்லிபிரியமாக இருக்கும். செமிகண்டக்டர்ஸ் ஆர் யூக்லிபிரியம் அண்ட் அது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே கரெக்டு, போத் ட்ரூ. ரீசனும் கரெக்டு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருங்கிறது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருங்கிறது ஒரு பியூரு. அதே மாதிரிக்க நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல், n ஈக்குவல் டு b. அப்போ கண்டக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும். அடுத்து 0 கெல்வினில் கண்டக்டிவிட்டி ஹை, அதாவது t ஈக்குவல் டு 0 கெல்வினில் நமக்கு என்னவா ஒர்க் ஆகும்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து அது வந்து இன்சுலேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் பார்த்தோம். அதாவது டெம்பரேச்சர் அபோவாக இருக்க மாதிரி தான் நமக்கு அது கண்டக்ஷன்லேயே இன்வால்வ் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ கண்டக்டிவிட்டி வந்து எப்போ ஹையாக இருக்குன்னு பார்க்குறப்ப 0 கெல்வின். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பா. அப்போ ஃபெர்மி லெவல் அட்டு சென்டர், அதாவது ஃபெர்மி லெவல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டரில் இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்லாம் அதை பற்றி அந்த ஃபெர்மி லெவல்ஸ் பற்றி எல்லாமே பார்ப்போம். அப்போ ஃபெர்மி லெவல்ஸுங்கிறது சென்டரில் இருக்கும். அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டி வந்து ஹை அட்டு 0 கெல்வினில் ஹையாக இருக்குங்கிறது தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. தேர்ட் கொஸ்டின், இப்போ இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10^10 cm/-3. தென் அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் நமக்கு கொஸ்டின்ஸு. நமக்கு என்ன தெரியும், இதை நீங்கள்
அதாவது பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியணும். அப்படின்னா N ஈக்குவல் டு நமக்கு தெரியும் இன்ட்ரின்சிக் கேரியர் கன்சன்ட்ரேஷன் சொல்லியாச்சு. அப்போ N ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? இன்ட்ரின்சிக் கேரியர் கன்சன்ட்ரேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அப்போ இது வந்து 10⁻−10 சென்டிமீட்டர் -3ல் இருக்குது அப்படின்னா இதுவும் என்னவாக தான் இருக்கும்? +10 இதுவுமே 10⁻10ல் தான் இருக்கும். அதே மாதிரி ஹோல்ஸும் என்னவாக தான் இருக்கும்னா 10⁻10ல் தான் இருக்கும். அப்போ மூணுமே ஈக்குவல். அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 10⁻10 தான் ஆனால் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் இதிலே கொடுத்து இந்த 10⁻10 சென்டிமீட்டர் -10 கொடுத்துடலாம். இதிலே வந்து நம்மளுக்கு கூட 10 கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக -10 கொடுத்து 10⁻−3 அப்புறம் 10⁻10 சென்டிமீட்டர் -2 கூட அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதில் என்ன இருக்கோ கரெக்டாக போட்டு கொடுத்துடலாம். அவசரத்தில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் 10⁻−10ஓட பூச்சா வந்து மார்க் போயிடும். இப்போ ஒவ்வொரு ஒரு கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் நிதானமாக கிளியராக போடுங்க. 4th கொஸ்டின், மெயின் சோர்ஸ் ஆஃப் கேரியர்ஸ் இன் இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ஸில் எது மெயின் சோர்ஸாக இருக்குது? இப்போ எது மெயின் சோர்ஸ் கேரியர்ஸாக இருக்குன்னு பார்க்குறப்ப அப்போ டோப்பிங் எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா பியூர் இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ன்றப்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்மு. மாதிரி ப்ரெஷர் எதுவுமே அங்கே இல்லை, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே நம்ம அங்கே என்ன பண்ணல, அப்ளை பண்ணாமல் பார்த்துருக்கோம். அங்கே என்ன தான் ஆகணும் அப்படின்னா வந்து தெர்மல் எனர்ஜி மட்டும் தான் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப தெர்மல் எனர்ஜி தான் நமக்கு என்ன பண்ணும், இந்த பாண்டிங்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நம்ம அங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெயின் சோர்ஸ் ஆஃப் கேரியர்ஸோட மெயின் சோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அதுதான் தெர்மல் எனர்ஜி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தெர்மல் எனர்ஜி. 5th கொஸ்டின், அட் 0 கெல்வின்ல இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ஸ் எது மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் இன்சுலேட்டர்னு சொல்லி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ரீசன் பார்க்குறப்ப ஏன்னா தெர் ஆர் நோ ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸுங்கிறதே இருக்காது. ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாது, அது கண்டக்ஷனில் போகாது, அதனால இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். அப்போ ரெண்டுமே கரெக்ட், போத்துட்டு ரீசன் வந்து ஏக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் காமனான ஒரு இன்டென்சிவ் செமிகண்டக்டருங்கிறப்ப நம்ம சிலிக்கான் ஜெர்மானியத்தை சொல்லலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டைமண்ட், அதாவது டைமண்ட்கான லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஆட்டமும் வந்து எதாவது சரௌண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த 4 ஆட்டம் சரௌண்ட் பண்ணி தான் நமக்கு அந்த கோவலன்ட் பாண்டாக நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன்ஸ்ங்கிறப்ப ஒவ்வொரு ஆட்டமும் ஏன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், சிலிக்கானுக்கும் ஜெர்மானியத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரானும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் கூட வந்து அது பாண்டிங் வச்சு அது பக்கத்தில் இருக்கக்கூட எலக்ட்ரான் கூட வந்து ஷேர் பண்ணுறது மூலயமா நம்ம கிரியேட் ஆகுறது தான் வந்து கோவலன்ட் பாண்ட்னு சொல்லி பார்த்தோம்னா. அதுவே லோ டெம்பரேச்சரில் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானுமே இருக்காது. அப்போ எல்லா பேண்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்ட்ராக்டில் இருக்குங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் நம்ம வந்து ரைஸ் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா வந்து அந்த கோவலன்ட் பாண்ட் வந்து தெர்மல் எனர்ஜியால் வந்து பிரேக் ஆகி நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ஸ்க்கான ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வந்து இன்டென்சிவ் கேரியர் கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்து இது ஒரு கண்டிஷன்ஸ், இம்பார்ட்டண்டான கண்டிஷன் சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதோட ஹோல்ஸோட மோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு தெர்மல் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப தெர்மல் எனர்ஜினால என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ ஆகுதுன்னு வச்சுக்கோமே. அதாவது எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ ஆகுறப்ப அங்கே வந்து ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். அந்த வேக்கன்சி தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோல் சொல்லுவோம். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் இருக்க பாண்ட்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இங்கே ஜம்ப் ஆகுறப்ப இங்கே ஹோல் வந்து கிரியேட் ஆகும். அதனால வந்து ஹோல் வந்து மோஷனில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மோஷன் வந்து ஒரு அப்பியரண்ட் மோஷனாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ எலக்ட்ரான் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தா எலக்ட்ரான் கரண்ட்டையும், ஹோல் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹோல் கரண்ட்டு அப்படின்னா டோட்டல் கரண்ட்டுங்கிறப்ப என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அப்படின்னா
எலக்ட்ரான் கரண்ட்டும் ப்ளஸ் ஹோல் கரண்ட் ரெண்டோட அடிஷன் தான் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து டோட்டல் கரண்ட், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கான டோட்டல் கரண்ட்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த எனர்ஜி பேண்டுக்கான ரெப்ரசன்டேஷன், அதாவது T=0 கெல்வினாக இருக்கப்ப அது வந்து இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப தெர்மல் எக்ஸிடேஷனால் வந்து எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், ஏன் வந்து கார்பன் மட்டும் இன்சுலேட்டாக இருக்குங்கிறத வச்சு பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே பார்த்துருந்தோம். இதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருந்த டாப்பிக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம், அதாவது செமிகண்டக்டரோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.